பாக்கியா செல்வியிட்ட சொன்ன மாதிரியே தன் பையனை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டு பக்கமே போவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே செஞ்சும் காட்டிட்டாங்க. ஈஸ்வரி முகத்துலையும் கரியை பூசிட்டாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு பாக்கியா தான் செல்லியனை வெளியில் கொண்டு வந்தான்னு தெரியாமல் பாக்கியாவை பிடிச்சி திட்டிகிட்டு கிடக்குறான். ஆனால் செல்லியனும் அமைதியாக இருந்துட்டு கடைசியாக தான் சொல்கிறேன், அம்மானால தான் நான் வெளியிலே வந்தேன், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு போய் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு போனப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்துட்டு இனிமேல் இங்கே கடை வைக்க வேண்டாம், நான் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன், இனிமேல் நீங்கள் ஹோட்டல் இங்கே ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாக்கியாவும் கெஞ்சரா, ஏன்னா இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் வந்தேன், இப்போ மறுபடியும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இனிமேல் கவுன்சிலர் வந்து இப்போ இங்கே பிரச்சனை பண்ண மாட்டார், நாங்களும் இனிமேல் வர பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கெஞ்சரா. இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கடையை காலி பண்ணிவிட்டு அட்வான்ஸை கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பாக்கியாவும் மனம் ஒடிஞ்சு வீட்டுக்கு போகிறா. அவன் எங்கே போனானியா, ஈஸ்வரி உடம்பு சரியில்லாம மாதிரி படுத்திருக்கா, போய் படுத்தேன். எழுப்பி கேட்குறப்ப உங்கள் மாமா வந்து கனவுல வந்தார், வந்துட்டு பாக்கியாவை அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், அதனால் கம்மனு இருக்க சொல்லுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கதை விட்றா. ஆனால் அந்த கதையை நம்பாமல் பாக்கியா திருப்பி கேள்வி கேட்குற. அது நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் மாமா என்றைக்கும் ஒருபோது இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், நீங்கள் வந்து எனக்கு உதவாட்டி பரவாயில்ல, இது மாதிரியெல்லாம் பேசாதீங்க, ஆனால் என்னை வந்து மனசு நோகிற மாதிரியும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறான். சுதாகர் வந்து இனியாகிட்ட உங்கள் அண்ணனை எப்படி தான் வெளியில் கொண்டு வரேன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனையில் மாட்டிட்டாராட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்ட கேட்டுட்ருக்கிறாரு. இல்லையே அண்ணன் வெளியில் வந்துட்டார் எப்படின்னு அம்மா வந்து மினிஸ்டர் மூலியமாக வச்சு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, அவன் அண்ணன் வந்து 2 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுகிறாரு. எப்படா நம்மளை மீறி இவன் வெளியே வந்தான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாரு. சரி அப்படின்ட்டு, அம்மா ரெஸ்டாரண்ட்டு மூடிட்டாங்களா அப்படின்னா, இல்லையே, ஏன் அவங்க ரெஸ்டாரண்ட் மூடணும் அப்படின்னு. ஆமாம், இந்த பிரச்சனையை சின்ன பெட்டி கடையாட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது எனக்கு அவமானமாக இருக்குது, என்னை எத்தனையோ பேர் கேள்வி கேட்குறாங்க, அது இல்லாமல் பார்த்ததுக்கு உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போனது ரொம்பவுமே என்னை அவமானமாக இருக்குது, முதல்ல உங்கள் அண்ணன் அம்மான்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை மூட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எங்கள் அம்மா இப்போ தான் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நல்லா தான் டெவலப்பாக இருந்தாங்க, அது வந்து உங்களால தான் கெட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினோடனே நிதிஷுக்கு கோவம் வந்துடுது. எதுக்கு எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுகிறேன், இது நாள் வரைக்கும் நாங்கள் யாருமே எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுகிறதில்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் செஞ்சுருக்கோம், இப்படியெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை திட்டுற. இதுக்கு மாரி இது மாதிரி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அவன் நடக்கிறதே வேறையாயிரும் அப்படின்னா இனியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக போய் சாப்பிட உட்காந்துக்கிறான். சுதாகருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம கவுன்சிலரை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் கொடுத்துருந்தோமே, இதெல்லாம் மீறி அந்த பையனை வெளியில் கொண்டு வந்துட்டான் அந்த பாக்கியா, நம்மளுக்கு ரொம்ப எதிரியாக இருக்கிறது இப்போ தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை நினச்சிட்ருக்கிறான். சரி அடுத்தது என்ன பண்ணால் பாக்கியாவை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் யோசிக்கிறான். அமைச்சரோட பிஏ வந்து பாக்கியா வீட்டுக்கு வராரு, வந்துட்டு அமௌண்ட்டு அமைச்சர் கொடுத்துட்டாரு இந்தாங்க அப்படின்னு. எதுக்குன்னு நீங்கள் வந்து நல்ல விதமாக சமைச்சு போட்டீங்க, அதுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா, இது நான் வேணாம், எதிர்பாராத விதமாக தானே நம்ம சமைச்சோம், அதனால் எனக்கு உதவி வேலை, என் பையனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உதவி செஞ்சதே அவர் ஒரு மிகப்பெரிய நன்றி கடந்த, இந்த பணத்தை கொடுத்து அவர் வேற்று மனுஷனாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்கியா கேட்க. இல்லைங்க, அவரோட ஆசைக்கு கொடுத்துருக்காரு, வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவரை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும், நீங்கள் ஏதோ வாங்கி உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க, ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக ஓப்பன் பண்ணி நல்லா இருங்க, இது கட்சி மூலிமா எந்த ஒரு விசேஷத்துக்கு சமைக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் இனிமேல் உங்களை தான் கூப்பிடுவோம், அதையும் அமைச்சர் சொன்னார் அப்படின்னு. சந்தோஷமாக நான் செஞ்சு தரேங்க, ஏன்னா இந்த பணம் எனக்கு வேண்டான்னு. இல்லை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட பேச போகிறாங்க. அவங்க வந்து பிரச்சனையாக இருக்குது, அவங்க வந்து நீங்கள் வெளியில் கிளம்புங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும், நாங்கள் வந்து ஒரு விஷயமாக பேச வந்தோம், ஆனால் நீங்கள் இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த பிரச்சனையில் நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன எங்கள் வீட்டு உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அவங்களுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. 5 லட்சம்னு சொல்லணும், ஏன் மருமகனும் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாலும் நான் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியும் ஒரு வழியாக பாக்கியா வந்து அவங்களுக்கு 2 லட்சத்தை பணத்தை கொடுத்து மீதி 3 லட்சத்தை அவர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி தருவார், இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பிழைக்கிற மாதிரியே பாருன்னு சொல்லி அவங்க பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணு வீடு அந்த ஓனர் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அந்த ஓனரோட ஒய்ஃபு நல்ல விதமாக பேசி அவர் வந்து
நமக்கு இவ்வளோ உதவி யார் என்னன்னே தெரியல, இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு கைமாறி செஞ்சவங்க ஏன் அவங்க நீங்கள் அனுப்பி விட்றீங்க, எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டு அவங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியாவும் சரி நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு பார்த்து செய்யலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில் வந்து கடையை காலி பண்ணணுன்ட்டு அவங்ககிட்ட பேசுகிறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க, நீ கடையில் காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இந்தாங்க இந்த கடையை வச்சு நல்லபடியாக நான் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் பொண்ணு தெரியவே இல்லை, யார் எவருன்னு தெரியாமல் என் பிள்ளைக்கு நீங்கள் உதவுறப்ப நான் இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா பழகிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்க, நான் உங்களுக்கு உதவலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சுதாகர் வந்து அவங்க அம்மாவுக்கு எதிராக வேலை பார்க்குறான்னு சொல்லி இனியாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுதாகர் ஜெயிலில் பிடிச்சி போடுவான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.